இதில் ராமாயண கதை அப்படியே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்லி கொண்டிருக்கிறது. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ராமாயணத்தில் காட்டுக்கு ராமன் செல்வதிலிருந்து நம்ம தொடங்கலாம். ஏன் காட்டுக்கு போனா அப்படின்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கைகை 3 வரங்கள் வாங்கினா அதில் முதல் வரத்தின் மூலமாக ராமன் காட்டுக்கு போகணும். 2வது வரம் நம்ம பரதன் ஆட்சி பண்ணணும். 2 வரங்கள் அதை கேட்டு அவர் வாங்குறா அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு சூழலில் ராமன் காட்டுக்கு கிளம்பும் பொழுது சீதையும் நான் உடன் வருவேன் என்று சொல்லி போகிறார். ராமன் அண்ணனையும் அண்ணியை நான் பார்த்துக்கிறதுக்கு நானும் போய் லட்சுமணனும் கூட வருகிறார். இப்போ 3 காட்டுக்கு வருகிறார்கள். அங்கே குகனை சந்திக்கிறார்கள். குகனை தம்பியாக ஏற்றுக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது காட்டில் அவர் வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது ஒரு நாள் ராமன் வெளியே சென்று இருக்கிறான். அப்பொழுது ஒரு அழகான மான் ஒன்று வருகிறது, பொன்மான். அந்த பொன்மான் சீதையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். அந்த மானை பிடிச்சி தர மாதிரி ராமன்கிட்ட கேட்குறார். அந்த ராமன் வந்ததுமே என்ன சொல்கிறார், ஒரு பொன்மான் பார்த்தேன், அந்த மான் நாளைக்கு வரும், எனக்கு பிடிச்சி தெரியாதுன்னு சொன்னே. சரி அப்படின்னு அவனுக்கு பேர் மாரீசன் ஒரு அரக்கன். அந்த பொன்மானாக வந்தது மாரீசன் ஒரு அரக்கன். அந்த அரக்கன் ராமனுக்கு போக்கு காட்டி கொண்டே போகிறான். ராமன் வெகு தூரம் காட்டில் போயிடறான். அந்த நேரத்தில் லட்சுமணன் இருக்கிறான். ராமனுடைய அலறல் சத்தம் கேட்குது, ஏதோ ராமனுக்கு பிரச்சனை ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பார்த்துக்குவான்னு லட்சுமணன் அனுப்புகிறா. லட்சுமணன் அனுப்புகிறா, அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு சொன்ன உடனே இல்லை நீ போ அப்படின்னு சொன்ன உடனே லட்சுமணன் போன உடனே ராமன் வருகிறான். சீதையை கலந்து கொண்டு போகிறான். இதுதான் கதை. இதுக்கு முன்னாடி நடந்தது, சூர்பனகை பார்க்கிறா, ராமனுடைய அழகில் மயங்கி என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ராமன்கிட்ட கட்டாயப்படுகிறார். அப்போ ராமன் சொல்கிறான், எனக்கு மனைவி இருக்கிறாள், எனக்கு குடும்பம் இருக்கிறது, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி மறுத்து விடுகிறான். அதை மனசில் அவள் ஆழமாக பதிச்சு வச்சுக்கிறான். இப்போ இருக்கிறதுனால தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, இவளை எங்கள் அண்ணனை வச்சு நான் என்ன பண்ணுறேன், கடத்தி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக போகிறார். அதுக்கிடையில் லட்சுமணன்கிட்ட போய் அவர் திரும்ப லட்சுமணன்கிட்ட கேட்கும்போது அவன் கோபப்பட்டு என்ன பண்ணுறான், குருவாலை எடுத்து அவன் மூக்குடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி மூக்கை அறிந்து விடுகிறான். அந்த கோபத்தில் அவர் போய் ராவணன்கிட்ட போய் சொல்கிறார், முறையிடுறார். அப்போ என்ன எப்படி சொல்கிறா அப்படின்னா, உனக்கு அழகான ஒரு பெண்ணை நான் காட்டில் பார்த்தேன், அவளை நான் கொண்டு வரலான்னு நினைக்கும் போது எனக்கு இப்படி அவமானம் நடந்துருச்சுன்னு சொன்னோடனே கோபப்பட்டு ராவணன் இப்போ கடத்தல். இதுதான் அப்படி ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போகும் பொழுது அதை தடுத்தவர்கள் தான் சம்பாதி சடாயு என்ற 2 பறவைகள். அந்த 2 பறவைகளையும் அவன் வாழ் கொண்டு வெட்டி வீழ்த்தி விடுகிறான். அந்த செய்தியை ராமன்கிட்ட சொல்லிட்டு அவை இறந்து போனான். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அது 2 பறவை. ஆனா அந்த 2 பறவைக்கும் தன்னுடைய தந்தைக்கு நிகரான ஸ்தானம் கொடுத்து ராமன் ஈமக்கிரியைகளை செஞ்சான். அவன் கொள்ளி வைத்து தந்தைக்கு என்னென்ன கடமைகளை ஒரு தனையன் ஒரு பையன் செய்வானோ அதையெல்லாம் அந்த பறவைக்கு ராமன் செய்தான் அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு அதை தான் முழுக்க சொல்லிட்டு இருக்கிறார். ராவணன் 3 கோடி வாழ்நாள் பெற்றான். 1 கோடி இல்லை, 3 கோடி வாழ்நாள் சிவபெருமான்கிட்ட அவன் பெற்றவன். அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய கலைஞன். மாயக்கலைகள் 64லும் வல்லவன். ஆனால் அந்த ராவணன் இந்த தீய செயலால் அழிந்து போனான் அப்படிங்கிறத அழகாக சொல்லிட்டே வராரு. நடுநடுவில் பெருமானுடைய பெருமைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த ராமர் பூஜை பண்ண தலம் இது. அதே போல ராமர் பூஜை பண்ண தலம் தான் ராமேஸ்வரன், ராமனுக்கு ஈஸ்வரன், ராமநாதர் என்று நம்ம பார்க்கணும். சரியா? இது ரொம்ப அழகாக சொல்லிட்டு வர்றார். திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் ராமாயண கதை நிறைய திரு உசாத்தானம் ஒரு ஊர், திரு உசாத்தானம் அப்படின்னு ஒரு ஊர், அது ஒரு தலம். அந்த தலத்தில் ராமனுக்கு யார் யாரெல்லாம் பக்கபலமாக இருந்தாங்கன்னு அழகாக சொல்கிறார். நீரிடை துயின்றவன், அப்படி யாரு? ராமன். அவனுடைய தம்பி நீள் சாம்புவான், சாம்பவான் கரடி. போருடை சுக்ரீவன், எப்பொழுதும் போர் உடையிலே இருக்கக்கூடிய சுக்ரீவன். அனுமான் தொழ, அனுமானும் தொழுமாறு இருக்கக்கூடிய சிவபெருமானே. நீரிடை துயின்றவனாகிய திருமால், ஜாம்பவான், சுக்ரீவன், அனுமன் வழிபட்ட தலம் எது? திரு உசாத்தானம் என்று சொல்கிறார்.
இந்த மாதிரி ராமாயணத்தோட நம்ம தமிழ்நாட்டில் தொடர்புடைய தலங்கள். ஏன்னா இங்கேருந்து தான் இலங்கை பக்கம். இலங்கை சீதையை தேடிக்கொண்டு ராமன் வந்தது இங்கிருந்து தான், தனுஷ்கோடியிலிருந்து தான் அவர் போனார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த ராமர் பாலம் இன்னும் அடியில் இருக்கு. அதனால தான் கப்பல் போக்குவரத்து என்ன பண்ண முடியல, இலங்கைக்கு இடையில போக முடியல. சேது சுதந்திர திட்டம்லாம் செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க, பண்ண முடியல. கரெக்டாக நம்ம பார்த்தோம்னா நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு அடியில் ஒரு பாலம் இருக்கிறது. செயற்கைக்குள்ள அதை படம் பிடிச்சி கொடுத்துருக்கு. ராமர் பாலம் இன்றும் இருக்கிறது. இதைத்தான் பாரதி சொன்னான், சேதுவை மேலுறுத்தி வீதி சமைப்போம், சிங்களத்தீவில் இருக்க ஒரு பாலம் அமைப்போம், சேதுவை மேலுறுத்தி. அதை தண்ணிக்குள்ள பிடிச்ச அந்த பாலம். ஏன்னா கடல் மட்டம் உயர்ந்துருச்சு. உங்களுக்கே தெரியும், அண்டார்டிகா ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய ஐஸ் கரையிறதுனால கடல் மட்டம் உயர்ந்து கொண்டே வருது, நிலம் கீழே போயிட்டே இருக்கு. அப்படி போனதுல என்ன ஆயிடுச்சு, ராமர் பாலம் கீழே போயிடுச்சு. அவர் காலத்தில் நிலம் உயர்வாக இருந்தது, பாலம் அதுக்கு மேலே இருந்துச்சு. தண்ணி வர 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 பாலம் கீழே போயிடுச்சு. அந்த ராமர் பாலம் இன்னும் இருக்கிறது. நீங்கள் இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் படங்கள்லாம் பார்க்கலாம். அதை கடந்து கப்பல் போக முடியும். குரங்கு கூட்டத்தை வச்சுக்கிட்டு ராமர் என்ன பண்ணியிருக்காரு, கற்களை அடுக்கியே பாலம் செய்திருக்கிறார். அது பண்ண முடியுமா அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முப்பாட்டனார் கரிகாலன் கற்களை அடுக்கியே கல்லணை கட்டியிருக்காங்க. அது இன்னொரு சிமெண்ட் கிடையாது, ஜல்லி கிடையாது, கம்பி கிடையாது, எதுவுமே கிடையாது. கல்லை அடுக்கியே கல்லணை கட்டியிருக்காங்க. இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள் 8 மாவட்டத்துக்கு அந்த கல்லணை தான் தண்ணி சப்ளை பண்ணுது. மேட்டூர்லேருந்து வரக்கூடிய தண்ணீரை கல்லணையில் தேக்கி தான் ஒரே காவிரி 5ஆக பிரிக்கப்படுகிறது. கல்லணையில் ஒரு காவிரி தான். கல்லணையில் வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவிரி, கொள்ளிடம்னு 6 ஆறுகளாக அது பிரிக்கப்படுது. 5 ஆறுல வந்து தண்ணி, அதுவும் தாண்டி தண்ணி வந்துச்சுன்னா கொள்ளுகின்ற இடம் கொள்ளிடம். சிதம்பரத்துக்கு போகிற வழியில் இருக்கா, அதான் கொள்ளிடம் இருக்கு. இந்த 5 ஆறுலையும் மிதமிஞ்சு போச்சுன்னா கொள்ளிடத்தில் திருப்பி விடுவாங்க. அதெல்லாம் கொள்ளிடம் எப்பயுமே வறண்டே கிடக்கும். ஏன்னா இந்த 5 ஆறே வறண்டே கிடக்கு, ஒரு கொள்ளிடத்தில் இருந்து தண்ணி வரும். 5 ஆறும் முழுக்க போகுது, தண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எவ்வளவு சிந்திச்சிருக்கிறான் பாருங்க அந்த காலத்தில். அதை கொள்ளிடத்தில் திருப்பி விட்டாங்கன்னா கொள்ளிட கடல் மாதிரி நேர கொண்டு கடலில் சேர்த்து. இது எங்கேருந்து பிரியுது, கல்லணையிலேருந்து பிரியுது. இன்னைக்கும் இந்த டெக்னாலஜியை புரிஞ்சுக்க முடியல, கல்லணை டெக்னாலஜி புரிஞ்சுக்க முடியல. இதை பார்த்துட்டு இன்ஜினியர்ஸ் வந்து நைல் நதிக்கு குறுக்க அணை கட்டிங்க. இங்க எகிப்தில் ஓடுது இல்லையா நைல் நதி, அந்த நைல் நதியினுடைய கட்டுமானமும் கல்லணை கால்வாயினுடைய கட்டுமானமும் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்ப கற்களை கொண்டே அணை கட்டி விட முடியும் அப்படிங்கிறதுக்கு கல்லணை நமக்கு சான்றாக இருக்கிறதுனால நிச்சயமாக ராமர் காலத்தில் என்ன பண்ணிருப்பாங்க, பாலம் அணை கட்டியிருக்க முடியும் என்று நாம புரிந்து கொள்ளலாம். இப்ப தண்ணீரை வச்சுக்கிட்டே பாலம் போடலையா, புது பாலம் கடல்ல புது பாலம் தண்ணீர் வச்சு தானே போட்டுருக்காங்க. தண்ணீர் இல்லாத போது கடல் வத்தட்டும் அப்புறமா பாலம் போட்டுருக்காங்க. கடல் பாட்டு கடல் இருந்தது. அந்த கடல் நீரை குறிப்பிட்ட ஆழத்திற்கு விலக்கி ராட்சஸ இதை வச்சு அதுக்கு அடித்தளம் போட்டு இப்போ புது பாலம் போட்டாங்க. ட்ரெயின் பாலம் புதுசு, முன்னாடி உள்ள பாலம் கிடையாது. அது கொஞ்சம் இதாகிடுச்சு. அது நூற்றாண்டுகளே கடந்த பாலம் இப்போ அழகாக புதுசாக கொண்டுருக்காங்க. அப்போ இந்த டெக்னாலஜி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கு. ராமாயணத்துடைய ஆண்டு 5000 ஆண்டு, மகாபாரதத்துடைய ஆண்டு 3000 ஆண்டு. கிறிஸ்து பிறப்புக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மகாபாரதம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ராமாயணம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார். அந்த வரலாறு அப்படியே பரவலாக சொல்லிட்டு வர்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். சிவபெருமான் தலையில் அழகான கள் என்ற சொல்லுக்கு தேன் என்று ஒரு பொருள் உண்டு, மது என்ற சொல்லுக்கு தேன் என்று ஒரு பொருள் உண்டு. உங்களுக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம தேன் அப்படி நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த தேனினுடைய எச்சில் பட்டாதான் அதுக்கு பேர் தேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் மதுன்னு பேர். அது கெட்டுப்போம். பூவில் இருக்குல்ல, அது பேர் தேன் கிடையாது. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது தெரியல. பூவில் இருக்கிறதுக்கு பேர் மது, கள் என்று பேர். அது தேனினுடைய எச்சில் பட்ட உடனே அது மருத்துவ குணமுடைய பொருளாக கெட்டு போகாத ஒரு தேனாக மாறுகிறது. தேனியுடைய எச்சில் பட்டாதான் அதுக்கு பேர் தேன்னு பேர். அது வரையும் அதுக்கு என்ன பேரு, மதுன்னு பேர். சரியா? கண்ணார்ந்த பூங்கொன்றை
மதியம் என்றால் நிலவு இருக்கிறது. அவனுடைய சூரிய கதிர் போன்ற அவனுடைய கண்கள், பெருமானுக்கு முச்சுடர்தான் 3 கண்கள். அப்படி சுடர்விடக்கூடிய மதியம், உள்ளார்ந்த சடைமுடி, இதெல்லாம் சடையில் வச்சிருக்கிறார். எம் பெருமானார் உரையும் இடம். உரைதல் என்றால் நிலை வேறுடையதாக, தண்ணீர் ஊத்தணும்னா ஓடும், ஐஸ் கட்டி நிற்கும். அப்போ அது என்ன இருக்கு? தண்ணீர் உறைந்திருந்தால் ஓரிடத்தில் இருப்பதுன்னு பொருள். உறைதல் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டான்னு சொல்றோம் இல்லையா? இந்த பிள்ளைங்க விளையாடுறீங்க ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு, அப்படி நிற்கணும். அந்த மாதிரி என்ன பண்றாரு சுவாமி? பர்மனண்டா இருக்கிறார், டெம்பரரியா இல்லையா? வைத்தீஸ்வரன் எப்படி இருக்காரு? பர்மனண்டா இருக்கிறார். உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உரையும் இடம், தள்ளாய சம்பாதி. வயதான பறவைகள் சொல்றோம்ல, தள்ளாத வயது அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை? தள்ளாத வயது. எதையுமே தள்ளாது. ஸ்வீட் கொடுத்தாலும் திங்கும், சாக்லேட் கொடுத்தாலும் திங்கும், எதையும் தள்ளாதது, அது பேர் தள்ளாதது. இதெல்லாம் நமக்கு வேணாம், இதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு நோ சொல்லாது. இது எதை கொடுத்தாலும் தின்னுட்டு ஒரு மாத்திரையை சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிற வயசு கொடுத்துருக்காங்க. அந்த வயது தான் தள்ளாத வயது. எதுனா எதையுமே தள்ளாது. நீங்க தள்ளாத வயதுனா வயசானு நினைச்சுக்க. ஐயோ சாமி, பெருமான் தான் உங்களா தெரியும். தள்ளாய சம்பாதி சடாய் என்பார் தாம் இருவர். அவங்க 2 பேரும் உள்ளானார்க்கு அறையினிடம். அவர்கள் உள்ளு இந்த தலைவர், இந்த பறவைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானிடத்தில் சேர்ந்த இடம் எது? உள்ளிருக்கு வேளூரே. தையலால் உருவாகும். சரி, அம்பாள் உருவாக இருக்கு. சும்மா இருக்கிற சாமி கங்கையை தூக்கி சடையில வச்சுட்டு இந்த 2 பேருக்கு இடையில ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டே இருக்காரு. யாருக்கு பெருமான் அன்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு ஒரு சந்தேகத்தை தொடர்ந்து ஏற்படுத்திட்டே இருக்காரு. அது சொல்றாரு ரொம்ப அழகா கிண்டலாம். தையலால் உருவாகும் சடை மேலால் அவளோடும் ஐயம் தேர்ந்து உழல்வார். என்ன பண்றாரு? ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டே இருக்காரு சுவாமி. அந்தணனார் உரையும். ஆனால் அவன் அந்தணன். அந்தணன் என்றால் அறவான், அறம். சிவபெருமானுக்கு அறவாழி அந்தணன் என்று பெயர். அவன் அறத்தின்படி நிற்பான். இருந்தால் அம்பாளுக்கு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கான். மெய் சொல்லா இராவணன். அவன் என்ன பண்ணான்? ராவணன் தன்னுடைய மனதில் கள்ளத்தை வைத்துக் கொண்டு போலி வேஷத்தை போட்டுக்கொண்டு நான் ஒரு துறவி என்று மெய் சொல்லாமல் வந்தான். ஆனா அவன் கூட சண்டை போட்டு இந்த பறவைகள் உண்மையை சொல்லிட்டு செத்து போச்சான். பொய் சொல்லாத உயிர் போனான். உள்ளிருக்கு வேடு. இதுலயும் அந்த சடாயி சம்பாதி 2 என்ன பண்ணுச்சு? மேலோடி அவனை போய் தாக்குச்சு. அப்போ அவன் வாளால வெட்டி வீசணும். அப்ப அது சாவறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு? ராவணன் ஒருத்தன் இந்த பக்கமா தென் திசை பக்கமா தூக்கிட்டு போறான்னு திசையை காமிச்சுட்டு அதுக்கு 2 செத்து போச்சு. அதை சொல்றாரு இந்த இடத்துல. பொய் மெய் சொல்லா இராவணனை ஈடடித்து மேலோடி ஈடடித்து அவன் கூட எவ்வளோ போராடி பொய் சொல்லாத உயிர் போனான். உண்மையை சொல்லிட்டு போனது எது? இந்த 2 புள்ளும். அதனால இந்த ஊருக்கு புள்ளிருக்கு வேண்டும். அடுத்தது வாச நலம் செய்து இமையோ கம 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 கமன்னு மணக்கக்கூடிய பூக்களை கொண்டு நாள்தோறும் மலர் பூவ. வாசனாதி திரவியங்களோடு மலர்களை கொண்டு சுவாமிக்கு என்ன பண்றாங்களா? இமையவர்கள் பூஜை செய்கிறார்கள். ஈசனம் பெருமானார் இனிதாக உரைகின்றார். அந்த பூஜையில் பெருமான் மகிழ்ச்சியா இருக்கிற இடம். யோசனை போய் பூக்குணர்வு. யோசனைங்கிறது தூரம். ஒரு யோசனை தூரம், ஒரு ஃபர்லாங் தூரம். இதெல்லாம் நீங்க மறந்துட்டாங்க. ஒரு 60 வயசுக்கு மேல நம்மளுடைய கேட்டீங்கன்னா ஃபர்லாங் அப்படின்னு ஒரு தூரத்தை சொல்லுவாங்க. 2 ஃபர்லாங் 3 ஃபர்லாங். இந்த கிலோமீட்டருக்குலாம் முன்னாடி ஃபர்லாங்னு சொல்ற ஒரு வழக்கம் இருந்தது. இப்போ அதெல்லாம் நீங்க மாறி போச்சு. அந்த மாதிரி யோசனை என்பது ஒரு குறிப்பிட்ட தூரம். அந்த தூரத்தில் போய் பூக்குணர்ந்து ஒரு நாளும் மொழியாய் பூசனை செய்து நின்றிருந்தான் உயிருக்கு வேண்டும். அந்த மாதிரி தினமும் போய் பூக்களை பறித்துக் கொண்டு பூசை செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில் பெருமான் மகிழ்ச்சியாக இருந்த உள்ளிருக்கு. அடுத்தது மாகாயம் பெரியதொரு மான் ஒளித்தோல் உடையானை. சிவபெருமான் எப்படி பண்ணியிருக்கான்? மிகப்பெரிய உடம்பில், ஒளி உடம்பில் மான் உரித்தோல், மான் தோலை கட்டியிருக்கிறான். புலி தோலை கட்டியிருக்கான், மான் தோலை கட்டியிருக்கிறான். ஏகாயம் இட்டு வந்த எரியாடு. ஏகாயம்ன்றது ஆகாயம். அந்த ஆகாயத்துல அவன் எரியாடுகின்றான். ஏகாயம்னா ஏகன் அநேகம்னு சொல்ல முடியாது. ஒருவனாக இருந்து, காயம் என்றால் உடம்பு. இந்த உடம்புகளுக்கெல்லாம் ஓர் உடம்பாக இருந்து பெருமான் என்னன்றான்? எரியாடுகின்றான். தக 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 தகன்னு ஜோதியில் ஆடுகிறான், நெருப்பாக ஆடுகிறான். எரியாடி உரையும் இடம். ஆகாயம் தேரோடும் இராவணனை அமர
அமரின் கண் போகாமே பொருதழித்தான். சிவபெருமான் ராவணனை போருக்கு போயெல்லாம் ஜெயிக்கல, போற வழியிலே தடுத்து நிறுத்தி ஜெயிச்சான். போகாமே, அமர்னா சண்டை போர்க்களம், அமரின் கண் போகாமே பொருதழித்தான். அவனுக்கு தக்க தண்டனையை கொடுத்தான். ஒரு பெருவிரலால் அவனுடைய அழுத்தி நசுக்கிட்டான். புரியுதா? கத்தோகத்தில் கத்துறான். ரோதனம் செய்தவன், அதனாலதான் அவனுக்கு ராவணம்னு பேர். ரோதனம் செய்தவன் என்றால் கத்தியவன், கதறியவன், சத்தமிட்டவன், கோலமிட்டவன் என்று பொருள். அந்த ரோதனம் செய்ததனால் அவனுக்கு ராவணன் என்று பெயர். அப்படி கத்திட்டு இருக்கான், நசுங்கி போய் மலைக்கடியில் மாட்டிக்கிட்டான். அப்ப அந்த பக்கமா வாகீச முனிவர் வர, பெருமானுடைய பொற்பிறப்பு வாகீச முனிவர் வர. அந்த பொழுது ஏண்டா இந்த கத்துக்கிற, ஒரு தவம் செய்ய முடியல, ஒரு தியானம் செய்ய முடியல, கத்தோகத்தில் கத்திரியே, உனக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லை, அவன் தான் இசைக்கு மயங்கிறவன்னு தெரியும் இல்லை, அவன் பாட்டு பாடினா எல்லாத்தையும் மறந்துவான்னு தெரியும் இல்லை, உனக்கு தான் ஆயக்கலைகள் அளவுக்கு நல்ல குரல், இந்த கத்துக்கிறதுக்கு பாட்டு பாடு என்ற உடனே அவன் என்ன பண்ணா, அந்த நேரத்தில் தம்பூரா இல்லை அவன் கையில், சுடியோட தான் பாடணும் பாருங்க. அந்த நேரத்தில் அவன் சுடி பாக்ஸுக்கு என்ன பண்ணான்னா, ஒரு தலையை பிச்சு, ஒரு கையை பிச்சு அதில் போட்டு, அதில் இருக்கிற நரம்புகளையும் இழுத்து கட்டி அவன் சுதி மீட்டி பாடினான். பாருங்க, அந்த உயிர் போகிற நேரத்தில் சுதி மீட்டி பாடினான் என்பது வரலாறாக சொல்லப்படுகிறது. கதையை நம்ம சேர்ந்தாங்களே, இப்போ சுதி இல்லாமல் பாடக்கூடாது. சுதி இல்லாமல் பாடுறதுனா அது கத்துறது. சுதியோடு பாடுவது என்பது ஒலி ஒழுங்குடையது. அப்போ அவன் பாடும்போது சுவாமி மயங்கி காலை தாளம் போடுறதுக்காக தூக்குனார், வெளியில் முடியாதுட்டான். அவனுடைய அந்த அருமையான அந்த சமயோசிய புத்தியை சுவாமி மகிழ்ந்து அவனை காப்பாற்றினார். அந்த செய்தியில் பின்னாடி வருது. அருமையான ஒரு வார்த்தை. சிவபெருமானை ஏமாற்றணும்னா நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், பாட்டு